அன்பு வணக்கம். இந்நேரம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நாளைக்கு நடந்துட்டு இருக்கும்போது யார் ஆட்சின்னு தெரிந்திருக்கும், இந்தியாவை ஆளப்போவது யார் அப்படின்னு இந்த நேரம் நாளை உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாளைய தீர்ப்பு யாருக்கு சாதகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் விவாதிக்க போகிறோம். எல்லாம் நெருங்கியாச்சு, ஆனாலும் கூட பரபரப்பு ஓயலை. 150 கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டலாம் அமித்ஷா பேசிட்டு இருக்கார். நடவடிக்கை எடுங்கன்னு காங்கிரஸ் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுக, ப்ரூஃப் கொடுங்க என்று கேட்க, கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் தரப்பில் பரபரப்பு. எங்களுக்கும் சந்தேகம்னு சில புகார்களை பிஜேபியும் அடுக்குவதை நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில் நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கவுண்டிங், போஸ்ட் எலெக்ட்ரல் ப்ராசஸ் இதையெல்லாம் உறுதி செய்யணும் அப்படின்னு. இப்படி நாளைய தீர்ப்பு நெருங்கும் போதும் கூட பரபரப்பு ஓயவில்லை நேர்களே. நாளை இந்நேரம் நாடு எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும்னு யூகிக்கலாம். நாளைய தீர்ப்பு யாருக்கு சாதகம்? இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்களை வரவேற்கலாம். திரு வி பொன்ராஜ் அவர்கள், டாக்டர் பொன்ராஜ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்நேரமும் சிரிச்சிட்டு இருக்கிற திரு திருச்சி வேலுசாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பரபரப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர். அதே போல யதார்த்த ஜோதிடர் நான் அறிமுகப்படுத்துறதா டெம்ப்டட். நீங்க பாஜகலாம் அப்ப விட்டுருங்க, நாளைய தீர்ப்பு யாருக்கு சாதகம்? ஜோதிடரா சொல்லுங்க. சரியான ரொம்ப மன வருத்தமா இருக்கும். நான் அரசியல்வாதியாவே பேசுறேன். அப்படின்னா சரியில்லை போல்றீங்க. இல்ல நான் சொன்ன ஜோசியத்துல சொன்னா அது எப்படின்னுவீங்க. அதுக்கு நான் ஒரு கட்சி சார்ந்திருக்கிறேன். நாங்க அதை பத்தியே பேசி இல்ல. சரி, பூடாமா சொல்லுங்க, எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கு? அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் தான். மோடிஜியே நினைச்சாதான் எனக்கு வேணான்னு, பதவி வேணான்னு போனாதான் உண்டு. இது பாஜக கணிப்பா செல்வி கணிப்பா? செல்வி கணிப்பு. இப்போ கணிப்பு இல்லை, இந்த 2019 இருந்து இருக்குது எல்லாம். தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு நேரம்? எந்தெந்த தமிழ்நாடுக்கு வந்து இப்போ சிம்ம ராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம வந்து ஜோதிடம் கேட்டா நான் ஃபேக்டை தான் பேசுவேன். கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? கன்னி ராசிக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம், அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் சந்திராஷ்டிரம வேலையை காட்ட தான் செய்யும். ஜோசியம் நம்பினவங்க நம்பாதவங்களும் சந்திராஷ்டிரமத்தை பத்தி நல்லா தெரியும். சிம்மராசி ஸ்டாலின், கன்னிராசி அது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியாது இல்ல பாப்பா, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் கடகராசிக்கும் நல்லா இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ணாமலைக்கா நாளைக்கு பிறந்தநாள் வேற இல்ல? ஆமா, ரைட். பாப்போம். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இப்பதான் ஒரு முகத்துல சிரிப்பே வருது. நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சரி, நம்ம ஆயுத எழுத்துக்கு வந்துடும். அப்புறம் கலெக்டர்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்களாமே? ஆமா, அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். ஒன்று, நீங்கள் எல்லாம் ஜெயிச்சா அது உண்மையான விஷயம். நாட்டில் வந்து சுத்தமான அரசியல், எலெக்ஷன் கமிஷன் கரெக்டாக பண்ணுது. பாஜக ஜெயிக்க போகுதுன்னா உடனே ஒன்று வந்து பொட்டியில் ப்ராப்ளம், இல்லைனா வந்து எலக்ட்ரல் ப்ராசஸே ப்ராப்ளம், இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்ளம், இல்லைனா வந்து இந்த சிஸ்டமே ஃபெயிலியரு. இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கி இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சி 2014 ஜெயிக்கிற காலத்துலலாம் கரெக்டாக வரும். ஆனால் மற்ற இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பாரதிய ஜனதா 10 வருஷம் இருக்கிற காலத்தில் எவ்வளோ ஸ்டேட்டில் மாநில கட்சிகள்லாம் ஜெயிச்சிருக்கு. அப்போல்லாம் வந்து உண்மை, உழைப்பு, நேர்மையால் ஜெயித்தார்கள். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஜெயிக்க அது வந்து எல்லாத்துக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அது வந்து அரசியல் அரசாங்க துஷ்பிரயோகம், பொட்டி மாற்றுறது, அதாவது ஓட்டிங்கில் மிஷின், இவிஎம்மில் ப்ராப்ளம். உப்பத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா தானே கரெக்டாக இருக்கும். ஸ்கிரிப்டெல்லாம் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் ஜெயிச்சா ஜனநாயகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இல்லையா? பெட்டியை மாத்திட்டாங்க, ஓட்டை மாத்திட்டாங்க, திருடிட்டாங்க, அதான் அதே டெம்ப்ளேட்டா அப்படின்னு கேட்கிறார். நான் கேட்கல, அவர் கேட்கிறார். பின்னால ஒரு விவரமா கதை சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுறீங்க. ஓப்பனிங்ல சொன்னதை மறந்துட்டீங்களே. என்ன ஜாதகத்துல என்னங்க ரிசல்ட்னு கேட்டீங்களா? அதை சொன்னா வருத்தப்பட வேண்டியிருக்குன்னாரு. உங்களை சொன்னாரோ? அவர் வருத்தப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அதனால அரசியல்வாதியா அவர் என்ன சொன்னாரு அப்படியே வார்த்தை சொல்றேன், சரியா தப்பான்னு இல்ல ஒரே ஒரு விஷயம். ஜோசியத்துல சொன்னா வருத்தப்பட வேண்டியிருக்கும், அதனால நான் அரசியல்வாதியா பேசுறேன் சொல்லல. அதுதான் அவர் இதோட விவரம் எப்படிங்க சொல்றீங்க? மோடிஜி நினைச்சாதான் போக முடியும். ஆமா, ரொம்ப நாளா அதுவும் கரெக்ட்டுங்க. 2000 அவரே தான் தியானம் பண்ண போயிட்டாருங்க. அப்படி இல்லங்க, தியானம் பண்றது வந்துங்க இன்னைக்கு நேத்து இல்ல. ஒரு 140 கோடி மக்களுடைய தலைவர் வந்து 2 நாள் ஒதுக்கிட்டு தியானம் பண்ண போறாருனாக்க கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் நாசுக்கா சொன்னார். அப்புறம் என்னாச்சு விளக்கமா சொல்ல வேண்டியதை ஒரு நிமிஷத்துல சொல்லி 19 ஏங்க மோடிஜி நினைக்கிற வரைக்கும் இருப்பாரு. நான் இன்னைக்கு சொல்ல 2019 இந்த யூடியூப் போட்டு கொடுக்கட்டப்போ இல்ல நான் பார்த்திருக்கேன். அது எதுக்கு? அவர் நினைச்சாதான் வெளில போவாருன்னு சொல்லியிருக்கேன். அவர் அது வரைக்கும் அவர் இருப்பாரு. எனக்கே இந்த பதவி பிடிக்கலப்பா,
போதும்பா அப்படின்னு அவர் விருப்பப்படாம சமயத்துல தான் வெளில போவார். ஸோ காவி கட்டிட்டு அவரே போயிட்டாரு. சார் 19ல காவி கட்டினார் சார், நீங்க பார்க்கல சார், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். திருச்சி வேலுச்சாமி அண்ணனுக்கு அந்த 2019ல இருந்த அந்த கேஜ் காவி இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரல போல இருக்கு. உங்களுக்கு வயசான செலக்டிவ் அம்னிஷியா வந்துருச்சோ? ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? அப்போ பிரதம மந்திரிக்கு செலக்டிவ் விஷயம் அவர் நானும் ஒரு வயசு தானங்க. அதனால நீங்களும் ரொம்ப கெட்டிக்காரதாங்க அவர் மாதிரியே. என்ன சொல்ற மாதிரி சொல்றீங்க பாருங்க. அப்ப இள வயசுல ராகுல் தான் இள வயசு, அவர் நிதானமா இருக்கிறாரு. உங்களை பாராட்டுங்க. ஜாலியா போயிட்டு இருக்கு ஷோ இன்னைக்கு. இந்த டெம்ப்ளேட் அதானே? நிச்சயமா நாங்க என்ன சொல்றோம் சார், இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எங்களை நிம்மதியாக வந்து காலையிலேருந்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையும் போய் உட்காரணும். ஸோ நான் என்ன கேட்குறேன், பொட்டி திறந்து 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். யார் இப்போ வந்து ராகுல் சார் வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஸ்வீட்டு கொடுத்தாரு, அண்ணனை பார்க்க வரைச்ச பிரியாணி வாங்கி வந்தார், எல்லாம் கொடுத்துறாங்க. நாளையிலேருந்து நாங்கள் யார் கொடுக்குறாங்கன்றது உலகம் பார்க்கும், மக்கள் பார்க்கும். நாங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் என்ன சொல்கிறேன், அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது தேர்தல் 3ஆம் தேதி வரைக்கும் என்ன வேணுமா பேசலாம், 4ஆம் தேதி 12 மணிக்கு ஆனாவே நிகழ்ச்சியில் உட்காந்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணங்கிட்ட சொல்லி ராகுல்ஜியை எப்படின்னா அவருடைய அண்ணனான இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்கிட்ட அனுப்பி 10 வருஷம் வந்து அவரும் எதிர்கட்சியாக இருந்தார். யார்? ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தார். ஆனால் கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட போகாமல் பார்த்துக்கினார். கட்சியை எப்படி காப்பாற்றுறதுன்னு 10 வருஷம் ட்ரைனிங் பண்ணார். அதெல்லாம் வந்து ராகுல் கற்றுக்கணும். கடைசி 4 மாதத்தில் போயிட்டு சலூனில் உட்காந்து ஷேவ் பண்ணிவிட்டு கடைசி 4 மாதத்தில் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டா எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா? தேர்தல் என்பதெல்லாம் வந்துங்க ஒரு யுத்த காலம். அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் போராட வேண்டிய. பிள்ளையார் மாதிரி ஞானப்பழம் வாங்குங்கிறார். என்ன சொல்றீங்க? பிள்ளையார் மாதிரி ஞானப்பழம் வாங்குங்க, ஏன் ஊர் ஊரா 4 மாசம் சுத்துறீங்க? ட்ரைனிங் எடுத்துக்கணும். ட்ரைனிங் எடுக்கணும். கட்சியை காப்பாற்ற சொன்னாரு, நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். காப்பாத்தாம கட்சியை காப்பாற்றுற வேலை மட்டும்தானே நடக்குது. நாட்டை எங்க காப்பாத்துறாரு? அவரே விரும்பல, வேணான்னா தான் பதவி போகணும்னு சொன்னாரு. அதையும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. காவி கட்டி போனா என்ன அர்த்தம்? துறவரம் போறதுதான் அர்த்தம். சார் 19லயே காவி கட்டினார் சார், திருப்பி ஆட்சிக்கு வந்தார் சார். அவர் ரிஷிகேஷ் போனாரா? ரிஷிகேஷ் போனது வேறங்க, இது ஏங்க பொதுமக்கள் கூடுற இடத்துல சுற்றுலா தலத்துல போய் உட்கார்ந்துட்டு யாரையும் அந்த பக்கம் போக விடாம இது பண்ணது இது வேற, அது வேற. மக்களே இல்லாத இடத்துல உட்கார்றது. ராஜீவ் காந்தி ஒரு வாட்டி தீவுல போய் இது போனார். அப்ப அந்த தீவு டூரிசமே நின்று போச்சு. ஏன் கதை தெரியாதா? ராஜீவ் காந்தி கதையில அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு தெரியாதா? போனது உண்மையா? கப்பல்ல போனாரு, போர் கப்பல்ல போனாரு, ஞாபகம் இல்லையா? அண்ணனுக்கு மறந்துருச்சா? ஏங்க அவர் போய் எங்க டூரிஸ்ட் அங்க போக யாராவது சொன்னாங்களா? ஏங்க கன்னியாகுமரி போன டூரிஸ்ட் எல்லாம் உள்ளே விடலையாங்க. ஏங்க அவர் ராஜீவ் காந்தி சார் போனாரு, கப்பல்ல எடுத்துட்டு போனாருங்க. போர் கப்பல்ல குடும்பத்தோட போனாரு. கப்பல்ல போனாரு. அதெல்லாம் எப்படி போச்சு? இன்னைக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி தியாகம் ராஜீவ் காந்தி சார் போறச்சு. அந்த காலத்துல அது பெரிய படம். ராகுல் காந்தியும் விவேகானந்தர் பாறைக்கு போனார் சார். அப்ப டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களா சார் அவர் கூட? ஏங்க டூரிஸ்ட் அந்த ஊருக்கே ஏங்க பாரத் ஜோடோ யாத்திரை அங்கதான் ஆரம்பிச்சாரு. பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கும் போது டூரிஸ்ட் வரக்கூடாது சொன்னாங்களா? டூரிஸ்ட் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களா? அவர் கூட சேர்ந்து நடந்தாங்களே. உங்க டிவி எடுத்து ஆரம்பிக்கிற போது நீங்க எடுத்து கிளிப்பீஸ் போட்டு பாருங்க. பாறைக்கு போற சார், அந்த முனையில இருந்து அவர் புறப்பட்டாரு. பாறைக்கு போனார் சார். விவேகானந்தர் ஆரம்பித்தது வந்து பாறையில இருந்து ஆரம்பிக்கல. அங்கேயும் போனாரு. சரி, அப்படி போகிற போது அங்க போற போட் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் இல்ல. செக்யூரிட்டிங்கிற பேர்ல 500 பேர் 1000 பேர் அங்க யாரும் வரமாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் சார் 3 நாள் சார். பிரைம் மினிஸ்டர் சார் இதே சென்னையில பிரைம் மினிஸ்டர் மொராதேசா வரும்போது சிக்னல்ல கூட நின்னு போனாங்க. அந்த வரலாறுலாம் இருக்கு. அவருக்கு செக்யூரிட்டி த்ரெட் கிடையாதுங்க. இது வேர்ல்ட் ஃபுல்லா ஆமா செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு. உலகத்துல வந்து அதிகமான செக்யூரிட்டியோட இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ல இருக்கக்கூடியவருங்க மோடிஜி. ஆமா அது கட்டாயமா மோடிஜி என்ன பாதுகாப்போட இருக்க வேணாமா சார்? விஷயத்துக்கு வருவோம் சார். நாளைக்கு என்ன நம்பிக்கை இருக்குறீங்களா? நிச்சயமா நம்பிக்கை இருக்குங்க. 295 அதுக்கு மேலயா? ராகுல் சொன்னார் அந்த நம்பர், அதனால கேட்டேன். அந்த நம்பருக்கு மேல ஒரு 5-6 வரும், 300 தாண்டிடும். அப்படியா? நிச்சயமா. இந்தியா சார் நான் உங்களுக்கு கேட்குறேன் சார், ஏற்கனவே பிஜேபி வந்து ஒரு 10 மாநிலத்தில் தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. குஜராத்தில் 100க்கு 100, ராஜஸ்தானில் 100க்கு 100, டெல்லியில் 7க்கு 7, ஹரியானாவில் 4க்கு 4, இப்படி வந்துச்சு இல்லை.
இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டேட்லையும் அதே மாதிரி வருங்கிறீங்களா? என்ன வரும்னு சொல்லுங்க. நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் தெரியும். இப்பவே நான் சொல்றேன். அவர் வேணா ஜோசியம் சொல்ல மாட்டேங்கிறார். நான் சொல்றேன் ஜோசியம். குஜராத்திலேயே பாதி இடத்த இழக்குதா இல்லையா பாருங்க. அப்புறம் டெல்லியில 7யுமே இழக்குதா இல்லையா பாருங்க. ஹரியானாவில் 4யுமே இழக்குதா இல்லையா பாருங்க. ராஜஸ்தான்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். உங்களுக்கா? அவங்களுக்கு சொல்றேங்க. இந்த 3 இடத்துல சொன்னேன். அதை அப்படியே முழுசு தோக்குன்னு நான் சொல்லல. நான் இப்போ நியாயம் மட்டும் தான் பேசுறேன். குஜராத்தில் ஒரு 2 சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க. பாவம் வேலுச்சாமி அண்ணனுக்காக குஜராத்தில் ஒரு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு நாளைக்கு ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லுங்க. 2 ஸ்வீட்டு ஜெயிச்சாவே போதும். நான் ரொம்பலாம் வேண்டாம். குஜராத்தில் 26 பத்தி பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், 2 சீட் நாளைக்கு இந்த நேரம் எங்க இருக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர்ல தான் ஸ்வீட் கொடுப்பேன். எந்த லிஸ்ட் இருக்கு கொடுப்பேன். நான் எங்க இருப்பேன் லிஸ்ட் இருக்கு. இல்ல சொல்லிட்டீங்களா? நான் வந்து நானே நேரடியா நான் 8 மணிக்கு உங்களை 2 பேரையும் கனெக்ட் பண்றேன். ரைட். நிச்சயமா. என்ன குஜராத் இது வாய்ப்பு ஏதாவது அவர் சொன்னாரு 2 சீட் ஜெயிக்க பாருங்க. பெட் வைங்க. நாளைக்கு பெட் வைக்க சொல்லுங்க. என்ன பெட் வைக்க சொல்லுங்க. நான் ரெடி. நான் ரெடி தான்ன்றேன். 2 சீட் ஜெயிச்சிருங்க. குஜராத் மட்டும் எடுத்துப்போம் சார். அதிகம் வேணாங்க. ஒரு 1000 ரூபாய். ஓகேங்க. பெட்டுங்க. என்ன எப்படின்னா பெட் பங்கு. உங்களுக்கு மொத்தம் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு உங்களுக்கு தான் பங்கு. நீங்க கமிஷன் உண்டுங்க. நான் ஜெயிச்சா உலகத்துல அண்ணன் சொன்னதுக்கு நான் வர்றது போட்டி பாத்தீங்களா? 26 எங்களுக்கு கிடையாதுன்னாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் சொல்லலைங்க. சரி இருக்கட்டும். 26ல சரி அண்ணனே பாதி நியாயமா சொல்றாரு. சரி பாதி இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன், 2 சீட் அவர்னே ஜெயிச்சா நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன். ரைட். போதுமா? பேச்சு மாற்றம் இல்லையா? அவர் சத்துக்கள் 1000 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு உறுதி ஆயிடுச்சு. சொல்லுங்க. 1000 ரூபாய் உறுதி ஆயிடுச்சு. கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் பொன்ராஜை கொண்டு வருவோம் வார்த்தைக்கு. இது நிஜமாலே ஒரு நம்பிக்கை தருதா இல்லை நீங்க எல்லாம் தொடர்ந்து நம்பிக்கை? இன்னைக்கு பாருங்களேன், ஜெயராம் ரமேஷ் கடிதம் எழுதார். 150 பேர்ட்ட அமித்ஷா பேசுறாரு. 150ன்னு கணக்கு சொல்றாருல. அவ்வளோ அவநம்பிக்கை இருந்ததுன்னா யாருன்னு சொல்லணும்னா அதை எலெக்ஷன் கமிஷன் கேட்குது. ப்ரூஃப் கொடுங்க. இப்படி வந்து 19 தேர்தல் சரியா இல்லை, மிஷின் கரப்ட் ரிக்டு அப்படின்னு சொல்வது எளிதில்லை. அதான் 19 எதுக்கு சொல்லணும்? ஏன்னா ஓப்பனாகவே அவங்க செய்கிறாங்க. ஓப்பனாக செய்கிறது சொன்னால் போதுமே. 150 பேர் இவர் இப்போ 150 பேர்கிட்ட தான் பேசினார். இவருக்கு எப்படி தெரியும்? அவர் கணக்கு சொல்றாரு. இருக்குது 820 கலெக்டர்ல கம்மியால சொல்றாரு. அவரு 820 கலெக்டர் வச்சிருக்காங்க. அதுல 400 சீட்டு ஜெயிக்கணும்னா நீங்க 400 சீட்டுக்கு எந்தெந்த தொகுதியில பேசணும்னா அத்தனை பேசிருக்கணும். நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க. கம்மியால சொல்றாரு 150. அப்ப ப்ரூஃப் கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா? என்னங்க அது? அப்ப இவங்க காங்கிரஸ் வந்து இன்னெஃபிஷியண்டா இருக்காங்க. கரெக்டா கொடுக்கணும். 150னா கம்மியா சொல்லக்கூடாது. அவர்கள் வந்து தெளிவா ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க தெளிவா வந்து வார் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒர்க் பண்றாங்க. அதாவது மோடியும் அமித்ஷாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் வார் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட் அவங்க 2 பேருமே. இதனால் வரைக்கும் அவர்கள் எலெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாட்டுக்காக எந்த வேலையும் பண்ணல. எலெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்க, வார் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, மேக்ரோ லெவலில் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, மைக்ரோ லெவலில் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாத்தையும் பிரிப்பாங்க. இவங்க வார் உத்தின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாணக்கியனுடைய உத்தி. அந்த உத்தியெல்லாம் வந்து இவங்க மகாபாரதத்துலேருந்து படிச்சிருக்காங்க. அது எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா, மோசடி செய்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு உத்தி. அந்த உத்தியை எப்படி செய்வது அப்படின்னா, எதிரி முகாமுக்குள்ளே புகுந்து கழகத்தை உருவாக்கி அங்கே ஸ்பிரிட்டை உருவாக்கி தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. இது 2வது உத்தி. 3வது என்னன்னா, அதாவது ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து டேம்பன் பண்ணுறது, வீக்கன் பண்ணுறது. அடுத்து உங்களுடைய எதிரிகளுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வீக்கன் பண்ணுறது. அப்போ போர் குணத்தை வீக்கன் பண்ணி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. அந்த அடுத்த உத்தியை கையாளுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தவறான கட்டுக்கதைகளை வந்து பின்னி விடுறது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக அனுப்புவாங்க. அதை எடுத்து எல்லாரும் பேசுவாங்க. கீழே வரைக்கும் அதே இதை பேசுவாங்க. ஒரே மாதிரி பேசுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அதை தான் பேசுவாங்க. இப்போ காந்தி வந்து 1982 அப்புறம் தான் தெரிஞ்சேன்னு சொன்னார்ல, அது மாதிரி வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கருத்துக்களை வந்து பரப்புறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் எ ஃபியர், அதாவது கோழைத்தனத்தை உறுதிப்படுத்தணும். அந்த ஃபியரை உருவாக்கணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏமாற்றுவதற்கான ஒரு மாயையை உருவாக்குறது. ஒரு ஏமாற்றத்திற்கான ஒரு மாயையை உருவாக்கி ஒரு இதற்கெல்லாம் ஏமாளிகள் இந்திய வாக்காளர்கள். ஆமாம், வாக்காளர்கள் தான் இந்தியா. ஏன்னா நீ ஓட்டு என்ன வேணாலும் போடு, நீ ஓட்டு என்ன வேணாலும் போடு. விஸ்டம் ஆஃப் தி மாசஸ் எலெக்ஷன்ல யாரும் இந்த யுக்தியும் கையாளல. நான் சொல்றேன், எனக்கு டெலிவரி வரலன்னா மக்கள் வந்து சரி அந்த சிஸ்டத்தை ஏன் நீங்க வந்து தலையிடுறீங்க? அப்படிப்பட்ட சிஸ்டத்தை நீ ஓகே தானே, நீங்க ஜெயிப்பீங்க. நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த ஒரு மாயையை கிரியேட் பண்றது. அடுத்து என்னதுன்னா அதாவது பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்குறது.
இதுக்குன்னு வந்து சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இன்டெலெக்சுவல்ஸ் மூலமாக பொய்யை திரும்பி திரும்பி சொல்ல வைக்கிறது. அப்போ இது உண்மையாக இருக்குமோன்னு நம்புவாங்க, நம்ம அது கடைசியில் தோல்வியை ஒத்துக்கொள்ள வைப்பது. இதெல்லாம் வார் ஸ்ட்ராட்டஜியினுடைய ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீமை வந்து தெளிவாக அவர்கள் பண்ணுகிறார்கள். இது வந்து பண்ணட்டும் ஒன்று, அது ஏன்னா அதில் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 வட்டம் ஜெயிச்சது அதுதான் காரணம். இப்போ 2014 2019 வரையும் எவ்வளோ நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுவீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும்? இன்றைக்கி நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒருத்தன் சொல்கிறான் 10 தொகுதி இருக்கக்கூடிய ஹரியானாவில் 19 தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்லி எக்ஸிட் போல் ரிசல்ட் போடுறான். 3 டிவிக்காரன் ஒரே ரிசல்ட் அப்படியே போடுறான். கொடுத்தது ஜெராக்ஸ் எடுத்து அமித்ஷா அனுப்பின ஜெராக்ஸ் எடுத்து 1-2 கூட்டி கொடுத்தது கரெக்ட்டா கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சார். எக்ஸிட் போல்ல போட்டு என்ன உங்களுக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணனும்ல. ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சிட போகுது சார். நாளைக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணால யாருக்கு என்ன ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்ட். அந்த ரிசல்ட்க்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் a ground determined by people. by who? யார் people? என்ன people? என்ன நீங்க ஓட்டு போறது? உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நான் பேசணும். உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போதா? நாங்க கேக்குற என்ன சிம்பிள் கேள்வி கேட்டோம். ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? 5000 கோடி செலவழிச்சு விவிபேட்டை வாங்கி 17,30,000 விவிபேட்டை வாங்கி 10 லட்சம் பூத்துல டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. பிரிண்ட் அவுட் வருது. ஓகே, இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க தெரிஞ்சு போச்சுல. எக்ஸிட் போல்ல ஜெயிச்சிருக்கீங்க தெரிஞ்சு போச்சுல. இன்னைக்கு ஜெயிக்க போறனால இன்னைக்கு 100 நாள் அடுத்த 100 நாளுக்கு என்ன திட்டம்னு சொல்லி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு லாம் டக் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு அதிகாரிகளோட உட்கார்ந்து. சரிங்களா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு, நாளைக்கு ரிசல்ட். இன்னைக்கு அப்ப இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர், நீங்க ஜெயிக்க போறீங்க தெரியுது, எல்லாம் தெரியுது. நீங்க உங்களுடைய வெற்றி உண்மையான வெற்றின்னு நினைச்சீங்கன்னா விவிபேட் 100% விவிபேட்டை எண்ணி சொல்லுங்க. அதே ஈக்குவலன்ட் ரிசல்ட் மட்டும் இவிஎம்ல காமிச்சிருங்க. நீங்க ஜெயிச்சீங்க 543 நீங்க ஜெயிச்சீங்க, நாங்க ஒத்துக்குறோம். கோர்ட்டுக்கு போனீங்கல்ல? ஒத்துக்குறோம். கோர்ட்டுக்கு போனீங்கல்ல? கோர்ட் என்ன கோர்ட் சொல்லுச்சு? கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு? கோர்ட்டுக்கு நீங்க பண்ற மாதிரி சந்தேகம் வந்து மக்கள் போடுற ஓட்டே கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு? நீங்க உங்க இதே சஞ்சீவ் கண்ணா என்ன சொன்னாரு? எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூல என்ன சொன்னாரு? ஓட்டு போடக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு யார் பணம் கொடுக்கறான்ற தெரியணும், ரைட் டு நோ சொன்னாரா இல்லையா? அப்படி சாட்டிய நீதிமன்றம் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் மிஷனே ஃப்ராட்னா சொல்லிட்டு இருக்குமா? சொல்லிட்டு என்ன எலெக்ஷன் மிஷனை ஃப்ராட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கு. இந்த எல்லா வாதங்களும் முன்னாடி வைக்கப்பட்டது இல்ல? கோர்ட் கன்வின்ஸ் ஆச்சா? என்னது? இந்த எல்லா வாதங்களையும் வெச்சீங்க இல்ல? NGOs போட்ட அமைப்புகள்லாம் கோர்ட் கன்வின்ஸ் ஆனா சாட்டியா சொல்லிருக்கோம்ல, எலக்ட்ரல் பாண்ட்ல சொல்லினது போல சொல்லிருக்கோம். ஏன் சொல்லல? நீ கோர்ட் கேட்ட வாதம் சொத்தையான கேள்விகள். என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு நான் ஓடுற ஓட்டு இதுதான் அந்த பிரிண்ட் அவுட் வருதுல, அந்த பிரிண்ட் அவுட் என்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத கூட கேள்வி கேட்காத கோர்ட்டை போய் எப்படி நம்புவீங்க நீங்க? இதாங்க எப்படி நம்புவீங்க? அந்த தீர்ப்பு ஒரு நிமிஷம் புதுக்கேள்விதாங்க. ஒருத்தர் எழுதுனா நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். அப்படி எல்லாம் சொல்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த நாட்டுல நீதி யாருக்காக? நீங்க மட்டும் தான் நீதிமன்றம் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு வாதம் இல்லங்க. மக்களுக்கு தான நீதிமன்றத்துல விடுதலை பண்றாங்க, தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. என்ன பண்றாங்க? கண்டிக்கத்தக்கது இல்லங்க. நீதிமன்றம் இப்போ ஒரே சட்டம் தானங்க, ஒரே வாதம் தானங்க. எப்படி ரெண்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா? கோர்ட் வந்து இப்படி பேசுறாங்க அப்படினா எப்படி சொல்றது கிடையாது. ஏன் அப்பீல் போறீங்க? அப்புறம் எதுக்கு அப்பீல் போறீங்க சார்? அப்படி எப்படி எதுக்கு திருப்தி இல்ல என்ன அப்பீல் போறோம்? அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் விளையாடுங்க சார். முந்தானாள் நீதிமன்றத்துல ரெண்டு ஜட்ஜி ரெண்டு பேரும் எதிரா கருத்து சொல்றாங்க. தீர்ப்பு யார் ஜெயிச்சாலும் சரி, இந்த விவிபேட்டை எண்ணாத வரைக்கும் ஜனநாயகத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு வராது, வெளியே வராது. திருஷல் இல்ல நான் 2 விஷயம் பேசுறேன். மோசடின்னாரு, மோசடின்னு பேசுறாரு. நான் கேக்குறேன், இவர் பைத்தியம் மாதிரி பேசுறாருன்னா கோவம் வரல? நான் பேசுறேன் மரியாதை பேசுற மரியாதை தான். நீ யாரு? நீங்க எப்படி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்து நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அவங்கள்ட்டயும் ஒரு அதீத நம்பிக்கை வெளிப்படுது.
அவுட் ஆஃப் நோவே அந்த நம்பிக்கை வராது இல்ல? தவறு இல்லைங்க. அதான் இல்லை தவறு இல்லை. ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தில் இருக்கலாம், நம்மளோடது தரவுகளின் நோக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு தொலைக்காட்சி வந்து ஒரு கருத்துக்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சியும் கரெக்டாக தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதை கண்காணிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. விளம்பரத்துக்காக சொல்லலை, நான் உண்மையிலே அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் ஜேவிசி ஸ்ரீராமும் சொல்லி இது வரைக்கும் எந்த தேர்தலும் தவறாக வந்ததில்லை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சான்று ரீதியாக அதை பேச முடியும். ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போய் பார்ப்பீங்க அப்படின்னா பிஜேபியில் வந்து மோடி ஐயாவுடைய ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தா போகிறோம். ஆனால் இங்கே யாருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறதுங்கிறதே ஒரு குழப்பமாக வந்து கடைசியில் கட்டங்கள் மாறிடும். இப்போ மகாபாரதத்தில் வந்து பயங்கரமாக தெரிந்து கொண்டு அதனை பற்றி புரிந்து கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார்னு பொன்ராஜ் ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் ஐயா மகாபாரத்லேருந்து சூதாட தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்ல வேலையாக மகாபாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த திட்டம் அவர் சொன்னார் இல்லையா, அது செங்கிஸ்கானுடைய திட்டம். அதாவது எதிரியை பலவீனப்படுத்தி விட்டு அவனுடைய கையாட்டுக்கிறதுங்கிறது வந்து இந்திய மண்ணில் இருந்த எந்த ஒரு தலைவனும் அப்படி அல்லது மன்னனும் அப்படி பண்ணதாக எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த நாளைக்கு விடைகள் என்ன மாதிரியான விடைகள் வரப்போகுது அது எண்ணிக்கை. நாளைக்கு வரப்போகிறது எண்ணிக்கை. மத்திய பிரதேசில் வந்து மத்திய பிரதேசிலையும் குஜராத்திலையும் 1 லட்சம் ரூபாய்க்கு மயங்காத 25+25 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம உணர போறோம். எத்தனையோ கட்டமைப்புகள் இல்ல 1 லட்சத்துக்கு மயங்காத 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த 25 தொகுதி இல்லையா, குஜராத்ல 26, மத்திய பிரதேசல 25 தொகுதிகள். அதனுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் மயங்கலை அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு புரிஞ்சுக்க போறோம். அதை விட முக்கியம் விவசாயிகள் போராட்டத்தை பத்தி வேலுச்சாமி ஐயா தொடர்ந்து பேசினாரு. பஞ்சாப்ல ஆப்புக்கு அதனால 1 சீட் அதிகமாக வந்தா கூட, ஆனால் ஹரியானாவில் 3 சீட் அதனாலேயே போனதுங்கிறத தான் நம்ம தொடர்ந்து விவாதத்தில் சொன்னோம். ஐயா சாலையை மறிக்கிறீங்க, அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னோம். ஹரியானாவில் பிஜேபிக்கு பாதிப்பு வந்திருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட 3 சீட்டுக்கு மேலே அந்த இடத்துல அதிகமாக வரப்போகுதுங்கிறது நாளைக்கு தெளிவாக தெரிய போகுது. எல்லா இடத்துலையும் இவிஎம் மிஷினையும் எண்ணணும், எல்லா இடத்துலையும் விபேட் எண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கூட நீங்கள் கோர்ட்டுக்கு என்ன போக முடியும்? விவிபேட் எண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கூட நீங்கள் என்ன போகலான்னா, கோர்ட் என்ன பார்த்ததுன்னா, நான் ஓட்டு போட்ட உடனே பார்த்தேன், எனக்கு வந்து என்ன ஓட்டு போட்டோனோ அது எனக்கு தெரிந்தது, நான் வெளில வந்துட்டேன். இதை வந்து எல்லாரிடமும் கருத்து கணிப்பாக கேட்கலாம், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் எண்ணிடலாமே அப்படின்னா இப்போ கூட ஆர்டிஐ போட்டு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய இதை எண்ண வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒரு சில தொலைக்காட்சியில் 10 சீட் இருக்கிற இடத்துல 12 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு தப்பாக பேசிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்ததுன்னா அதை வச்சு 543 சொல்லிடலாமே. ஏன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா நம்மளுடைய தொண்டர்களுக்குங்கிற ஒரு எண்ணம் தான் அதில் வருது. அந்த மாதிரி வரவே முடியாது, அரித்மெட்டிக்கல் எரர்ஸ் வரவே முடியாது. ஏன்னா போன முறை கிட்டத்தட்ட 1400 இடத்துல இவி வந்து சாம்பிளிங் பண்ணி தன்னை நிரூபித்தது. இந்த மாதிரி ரேண்டம் சாம்பிளிங் பண்ணி தன்னை நிரூபித்தது. ஸோ அதையெல்லாம் விட்டுருங்க, திட்டங்கள் தானே நாளைக்கு ஜெயிக்க போகுது. ஆட்சிக்கு வந்து எப்படி வேண்டாலும் வந்துட முடியுங்கிறது தவறான ஒரு பர்டிகுலர் எண்ணிக்கை. ஆனால் தவறான ஒரு எண்ணம். அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ராஜபுத்திரர்கள் எல்லாம் எதிரியா வந்துட்டாங்க, இனி வந்து பிஜேபிக்கு வந்து மத்திய பிரதேசில் எந்த ஒரு வாக்கும் கிடைக்காதுன்னு சொன்னதை மீறி மத்திய பிரதேசில் 25க்கு 25 அப்படிங்கிறது வரத்தான் போகுதுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ராஜஸ்தானில் தான் வேலுச்சாமியை தப்பாக சொல்லிட்டார். ராஜஸ்தானில் தான் 3-4 சீட்டு பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு நமக்கு தெரிந்து நல்ல தொலைக்காட்சிகள் யாரெல்லாம் சர்வேல பர்ஃபெக்டாக சொல்லுவாங்களோ சொல்லிட்டு வந்தாங்களோ அவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சத்தீஸ்கரில் பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்க போகிறது இல்லைங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசமும் தெலுங்கானாவும். உத்தரப்பிரதேசம் தெலுங்கானாலையும் அதாவது இஸ்லாம் பிரிவினைவாதம் பேசினாரு, மத ரீதியாக பிரித்து பேசினாரு அப்படின்லாம் சொன்னது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு தெலுங்கானால இஸ்லாம் சகோதரர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனா அந்த இடத்துல ஹைதராபாத்லயே என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்துப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல 2 வருடங்களுக்கு மேல தேர்தல் கமிஷன் உழைத்து 2 மாதங்களுக்கு மேல ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அதை விளையாட்டாக நம்ம வந்து தூக்கி எறிகிற மாதிரி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்புங்கிறத நம்ம புரிஞ்சு. திருச்சி வேலுசாமி பதில் சொல்லுங்க. இப்போ இந்தியா கூட்டணியுடைய இன்டர்னல் மீட்டிங்ல கூட செய்திகள்லாம் பார்க்கும்போது வந்த கன்சென்சஸா பார்க்கறது பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும், பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு. ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்னு தெரியாது. இந்த அளவுக்கு தான் அவங்களால நம்ப முடியுதா?
சோ அதாவது டெஃபினெட்லி அவங்க தான் போல் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது. நண்பர் ரவிச்சந்திரன் பேசணும் நான் கவனிச்சேன், நீங்க கவனிச்சலாம் தெரியாது. ஹரியானா நான் வந்து முதல்ல இப்போ ஆரம்பிக்கிறது இதுவரையிலும் விவசாய போராட்டத்தை பற்றி எதாவது பேசுனேன்னா நான் பேசுனேன்னு சொன்னார். அதை கூட விட்டுருங்க. ஹரியானாவில் பாருங்க இந்த தடவை 3 சீட்டு கூட வரும்னாரு. போன தடவை 10 தான் இங்கே இருக்கு, 10 பிஜேபி தானே ஜெயிச்சது, 3 சீட்டு எக்ஸ்ட்ரா எப்படி வரும் எனக்கு புரியல. மத்திய பிரதேசல அப்படி சொன்னாரு. தகவலுக்காக ஒன்று சொல்றேன், மத்திய பிரதேசல மத்திய அமைச்சர் ஒருத்தரை வேண்டேட்டா பிஜேபி போட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேண்டாம் வேற ஆளை போட்டுக்கன்னு சொன்னாரு. அவர் என்ன விவரம் இல்லாதவரா அமைச்சரா இருக்கிறவரு? அந்த ஊர்ல சூழ்நிலை சரியில்லைன்னு சீட்டுக்காக ஆளுங்கட்சிக்கு அவன் போராடுவான். மத்திய பிரதேசத்துல சார் மத்திய பிரதேசத்துல கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க சார் சில மாதங்களுக்கு. இப்ப நான் போட்ட அறிவிச்ச வேட்பாளர்கள் அதுக்கு காரணம் இருக்கலாம் சார். அத தாங்க நான் சொல்றேன். அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ சரி காரணத்தை நீங்க சொல்லுங்க சார். நான் கேட்டேன். எனக்கு தெரியல இல்ல நான் தெரிஞ்சா என்ன லாஜிக் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நான் என்ன லாஜிக்ல நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன லாஜிக்ல அந்த கேள்வி நான் கேள்வி ஏன் வைக்கிறேன் அப்படினா சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய வெற்றி ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அத தாங்க நான் சொல்றேன். இதுக்கு முன்னால ஒவ்வொரு முறையும் அசெம்பிளில யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க பார்லிமென்ட் தோத்து போயிடுவாங்க. போன தடவை அப்படிதான், காங்கிரஸ் முதல் தடவை அப்படிதான். கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அதான் கேட்கணும். இருங்க, நீங்க அடுத்த அப்புறம் ஹரியானாவுல சிட்டிங் எம்பி ஒருத்தர் பிஜேபி இருந்து காங்கிரஸ் சேர்ந்தாரா இல்லையா? ஹரியானாவுல மட்டுமல்ல, மத்திய பிரதேசம் மட்டுமல்ல, குஜராத்ல பிஜேபி சார்பில் அறிவித்த வேட்பாளர்கள் 2 பேர் எனக்கு சீட்டு வேண்டான்னு அறிவிச்சு வேற மாற்று வேட்பாளர் ஒரு சீட்ல பிஜேபி ஜெயிச்சிருச்சு சார் குஜராத்ல. எதுங்க? தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருச்சு சார் பிஜேபி. சார் நான் என்ன சொன்னேன், நான் பட்டுக்கோட்டை வழி கேக்குறேன், நீங்க கொட்டபா அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் 2 பேர் அறிவித்தவர்கள் வேண்டான்னு ஓடுனாங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஒரு அரசியல்ல இருக்கிறவர்கள் வேட்பாளருக்கே போராடி வாங்குவாங்க. ஆளுங்கட்சி அது டபுள் என்ஜின் சர்க்கார், மத்தியிலும் அவங்க தான் மாநிலத்திலும் அவங்க தான் கேண்டிடேட் அறிவிச்சு 2 பேர் எனக்கு வேண்டான்னு போனாங்களே ஏன்? அங்க நிலைமை சரியில்லை. இதெல்லாம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு என்னவோ அதே தானே. நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, முதல் தடவை ஜெயிச்சாங்க, 2வது தடவை ஜெயிச்சாங்க, திரும்பி ஜெயிப்பாங்களே. ஹிட்லர் இதே மாதிரி தேர்தல் தான் முதல் தடவை ஜெயிச்சாரு, 2வது தடவை அதிக ஓட்டுல ஜெயிச்சாருல, 3வது தடவை ஹிட்லரோட நம்ம டெமோக்ரஸியை ஒப்பிடணும். நம்ம பக்கத்துல சரி ராஜபக்ஷ எடுத்துங்க, அவரோட நம்ம ஒப்பிடணும். நம்ம நாட்டுல எக்ஸாம்பிள்ஸ் ஏங்க காந்தியே சினிமா வந்ததுக்கு அப்புறமா தான் உலகத்துக்கு தெரியுங்கிற ஒரு அதிமேதை தன்மையை நீங்க பாராட்டுறீங்க. இதை மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் எனக்கு புரியல. காந்தி படத்தை இப்ப இல்ல சார், 1940லயே தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் படம் எடுத்தார் தெரியுமா? ஏகே செட்டியார். அவர் காந்தி படத்தை தமிழ்ல தெலுங்குல எல்லாம் போச்சு. சினிமா என்பது வேற சார். ஒரு அரசு, ஒரு பெரிய உலகத்திலேயே மிக அதிகமான நாடுகள்ல ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா காந்தி சிலை. அவரையே சினிமா வந்துதான் தெரியும் சொல்றவரை நீங்க எப்படி எடுத்தீங்க சொல்லுங்க. திரு செல்வி அவர் லாஜிக் சொல்றாரு பாருங்க. நீங்க நம்ம ஜாதக கணக்கே வரும், ராசி கணக்கு பதில் சொல்லிடுறேன் சுருக்குமா. நான் இதுக்கு மட்டும் கேட்டு வரேன், திரு செல்வி கேட்டு வரேன். சொல்லட்டுமா திரு ரவிச்சந்திரன்? அதாவது நீங்க காந்தி படத்தை பற்றி யாருக்கு தெரியும்னு அவர் சொன்னாருங்கிறத மறைச்சிட்டு பேசுறீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள்ன்ற வார்த்தையை விட்டுட்டு நீங்க நடுவுல கொஞ்சம் அப்படி சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படி சொன்னாலும் கூட நான் சொல்லிடுறேன். அது உதாரணம் எப்படி பொருத்தமா இருக்கு, நீங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரிஞ்சிடும். இந்தியாவில் கிரிக்கெட்டுங்கிறது எத்தனையோ வருடங்களாக நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் 1983 அந்த உலகக்கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து அது ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே 1983 ஒரு திரைப்படமா வந்த போது ஒரு சினிமாவை வைத்துக் கொண்டுதான் உலகமே மகாத்மான்னு சொல்ல ஒரு தெரியுங்கிறது பொது வாழ்க்கையில் இருக்கிற பொது வாழ்க்கையை கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். என்ன பேச்சு ஐயா? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லல, இல்லைங்க மோடி சொல்லல, ஆர்கே லக்ஷ்மண் சொன்னாரு. ரொம்ப அழகா வந்திருந்தது அவர் சொல்றது. ஆர்கே லக்ஷ்மணன் பைத்தியக்காரன் சொன்னேன்னா உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாராட்டு ஒருத்தரை பத்தி சினிமால வந்ததனால தான் தெரியுங்கிறது. அது எப்படி நீங்க ஒத்துக்குவீங்க? கண்ணியமா விமர்சனங்கள் சார். ஓகே ஐயா, நீங்க விவாதத்தை கடத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு பதில் பாதுகாப்பு ஆவடி டேங்க் தொழிற்சாலை மாதிரி கொண்டு வந்தீங்க, பிஹெச்எல் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. இந்தியாவில் எங்க 10 ஆண்டு இதை எதையாவது சொல்லுங்க. ஆட்சியில 10 ஆண்டு கால ஆட்சியுடைய சாதனையை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கிறீங்களா? 2 எருமை மாடு வச்சிருந்தா அதை புடிக்குவோம்.
இந்துக்களை தாடி எல்லாம் திரு செல்வி, பிடிச்சி முஸ்லீம் கொடுத்துருவோம். திரு செல்வி, திரு இதை செல்வி. தானே சொல்றீங்க? எண்ணிக்கை நடக்க போகுதுங்க. திரு செல்வி அவர் வந்து எண்ணிக்கை நடக்க நான் போகுது. அந்த எண்ணிக்கையை பத்தி தான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து எம்பி ராஜஸ்தான்லாம் ஜெயிக்கிறவங்க இங்க தோத்துருவாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது உங்களுக்கு அது உங்க ராசிக்கு வராது. இல்ல அது வேலுச்சாமி அண்ணனுக்கு என்னோட கொஞ்சம் ஜோசியம் தெரியும். அதனால அதை பத்தி இப்பதாங்க கரெக்ட். அதனால வர ஏன்னா மாட்டேன். அவர் இன்னைக்கு நேத்து இல்லை, அவர் ரொம்ப வருஷமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. கிளையண்டா நீங்க தெரியாது. ஏங்க அவரோட எனக்கு ஜாஸ்தி ஜோசியம் தெரியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கிளையண்ட்டுக்கிறீங்க. எனக்கு அவர் கிளையண்ட். சரி எங்களுக்குள்ள நான் பார்த்து கிளையண்ட்ல அங்க போயிட போறாங்க அண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா போட்டேன். ஏன்னா இருக்கு எல்லா கிளைண்ட்டையும் நானே பார்க்க முடியாதுல்ல, அதனால அது கொலாபரேஷன் அது. சரி, ப்ராப்ளம் என்னன்னா இந்த டிபேட் எதுக்கு? நாளைக்கு வந்து எண்ணிக்கையில் யார் வருவோன்றது தான் பேச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் சாதனையே செய்யலை, எதுவுமே செய்யலை. அண்ணன் வேலுச்சாமி சொல்கிற அண்ணன் சொல்கிற மாதிரி நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய பயனாளிகள் 70 கோடி பேருக்கு மேலே இருக்கான். எங்களுடைய மக்கள் திட்டங்கள் ஒருவடியாக நேரடியாக ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் தலைவர் நிற்கிறாரு, எங்கள் கட்சி நிற்கிது. அதை ஹைலைட் பண்ணலையேங்கிறார். இல்லை நாங்கள் ஏன் ஹைலைட் பண்ணோம்? அதாவது மக்கள் வந்து பயனடைஞ்சிருந்தா நான் என்ன சொல்கிறேன், ஸ்வச் பாரத்னு சொல்கிறேன், அதே போல் வந்து விவசாயிகளுடைய நலன் சொல்கிறேன், அதே போல் வந்து இன்சூரன்ஸ் சொல்கிறேன், ஒரு திட்டங்களாக நான் பாட்டு சொல்லின்னு போவேன். வீடுக்கு எல்லாத்துலேயும் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது. நாங்கள் வந்து டைரெக்டாக மக்களுக்கு போடுறோம். ஏற்கனவே அப்போ தான் லாஸ்ட்டு ஒரு எலெக்ஷனில் கூட 2019 கூட இது இல்ல அதை சொல்லி கேட்கலாமே, அப்படித்தானே கேட்பாங்க. அது சொல்லி கம்மியா இருந்தது. யார்கிட்ட நெடி வேற நெடி ஜாஸ்தியா இருந்தது. இல்ல எல்லா இடத்துலயும் சொல்றேன், எந்த இடத்துல நெடி வேணுமோ அந்த இடத்துல சொல்லதான் செய்வோம். ஏன்னா விவிபேட் உடைய ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறீங்களா, ஒன்று கொடுக்கட்டப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிற விவிபேட் உடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கட்டுங்களா உங்களுக்கு? அதனுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் விவிபேட்ல என்ன சொல்றாங்க, டீடைல் டெக்னாலஜி யூஸ்டு EVM VVPAT, the judges also placed on record all safeguards adopted by the ECI to ensure free and fair elections. They cautioned against baseless appreciation against the ECI and noted that a return of paper ballots was the weaker solution to the transparency problems. இது ஜட்ஜ்மெண்ட் சொன்னது. எலெக்ஷன் வார்டுக்கு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சிருக்கேன் சார். அதை சொல்லிச்சு சார், அது ஏத்துக்கு தான் செய்யணும், இதையும் ஏத்துக்கு தானே செய்யணும். அதை ஏத்துக்கிறோம். ஏங்க இதை ஏத்துக்கும் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? யாரு இப்ப ஜட்ஜ்மெண்ட் மட்டும்ங்க யார் ஏத்துக்க முடியாம இருக்கும் சார்? நீதிமன்றம் என்பது நீ சொல்ற தீர்ப்பு கல்வெட்டு சாசனம் அல்ல சார். தட் இஸ் a law of the land. நீங்க சொல்றதெல்லாம் சரி சார். நீதிமன்றம் தான் பகத்சிங் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. நீதிமன்றம் தான் வஉசிக்கு 2 ஜென்ம தண்டனை கொடுத்துச்சு. வள்ளக்கார நீதிமன்றம் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்தை நீங்க ஒப்பிடுவது தவறு சார். சரி 26 பேருக்கு தூக்கு தண்டனை ஒரே கேஸ் தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்லயே குறைச்சாங்க. ஒரே கேஸ் தானே, ஒரே சட்டம் தானே. ஒவ்வொருத்தர் வியூனா எக்ஸாக்ட்லி ஒவ்வொருத்தர் வியூ சட்டங்கறீங்க வியூங்கறீங்களே. இந்த இது என்ன இருக்கு? ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் தானே. அதுதானே சார் அதுதான். இவர் ஜட்ஜா இருந்தா ஒரு தீர்ப்பு வருது, நான் ஜட்ஜா இருந்தா ஒரு தீர்ப்பு வருது சார். உலகம் முழுக்க உலகத்துல அத தாங்க நான் சொல்றேன். அப்ப அது வரும்போது ஏத்துக்கணும் சார். வரும்போது ஏத்துக்கணும். அதாவது அதை பாதிக்கிற போது அதற்கான கருத்து சொல்லுகின்ற உரிமை வந்து ஜனநாயகத்துல உண்டு. அதுக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. நான் தெரிஞ்சு தான் பேசுறேன். எக்ஸிட் போல்ஸ் நம்பாதவங்க கூட ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி வரப்போகுதுங்கிறது நாளைக்கு இன்னும் ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ண தெரிஞ்சிடும். காலையில நமக்கு தெரிய போகுது. பட் இந்த எலெக்ஷன் அப்போசிஷனுக்கு ஒரு லெசனை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்க பிஜேபி வந்து ஆல் டைம் வார் மிஷன் அப்படின்னு. அதை வந்து பாராட்டுறவங்க கூட அப்படி சொல்றது உண்டு. ஒரு அப்போசிஷன் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன்ஸ்? அப்போசிஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இந்தியா பிளாக்கை கட்டமைப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து 2019 நீங்கள் வந்து பிஜேபி எடுத்த 37% எடுத்து 22,90,00,000 வாக்கு வாங்கியிருந்தது. இந்த அப்போசிஷனுடைய இந்தியா பிளாக்கு அவர்கள் மேக்சிமம் எஃபர்ட் எடுத்து கட்டமைச்சதில் எக்ஸப்ட் மம்தா பானர்ஜி அண்ட் நிதிஷ்குமாரை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36.5% 22,50,00,000 வாக்கு. ஜஸ்ட் நம்பருக்கு அப்சல்யூட் நம்பரில் அவங்க வந்து ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்காங்க அப்போசிஷன். இந்த ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஸ்விங் ஆகும்? இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் just equal footing. நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல இருக்கோம்ல, நம்ம வந்து பெர்சன்டேஜ் அப்படி பார்த்த முடியாது இல்ல. இல்லை பெர்சன்டேஜை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 2% ஸ்விங்கு ஒட்டுமொத்த ரிசல்ட்டை மாற்றும். உங்களுக்கு நல்லா தெரியும். 2% ஸ்விங் இருந்தால் போதும். 37லேருந்து நீங்கள் வந்து 2019 ராகுல் காந்தி வேறு, 2024 ராகுல் காந்தி வேறு, 2019 அகிலேஷ் யாதவ் வேறு, 2024 அகிலேஷ் யாதவ் வேறு, 2019 தேஜஸ்வி யாதவ் வேறு, இப்போ இருக்கிற தேஜஸ்வி யாதவ் வேறு. இது வந்து இந்த கூட்டணிகள் மாநில கட்சிகளுடைய பலம்.
அடுத்து அவர்கள் எடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓபிசியை ஸ்ட்ரென்தன் பண்ணது. எந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஓபிசி மக்களை பிரித்தாழ்ந்தார்களோ அதை வந்து ஒரே ஸ்ட்ரோக்ல மாத்திட்டாங்க. சார் அது நம்ம மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்ல கூட பார்த்தோம்ல, அது இப்ப எடுபடல. இந்த பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி எடுபடும்? இல்ல, மாநிலத்துல வந்து பல்வேறு ஃபேக்டர் இருக்கு. மாநிலத்தில் வந்து சிவராஜ் சிங் சௌஹான் மோடியை விட பெட்டரா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தவர் அவர், சிவராஜ் சிங் சௌஹான். அதே மாதிரி சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரமன் சிங், he has given a better administration than மோடி. அப்ப இன்றைக்கு வசுந்தரா ராஜா அப்படி கொடுத்தாங்க, பிஜேபில நிறைய பேர் சொல்றாங்க வந்து அந்த ஆப்பர்சூனிட்டி கிடைக்கல, மாறி வந்தாங்களே. பட் சிவராஜ் சிங் அப்படி கிடையாது, தொடர்ந்து அவரால் அந்த தேர்தல்களில் திருப்பியும் ஒரு வருவாராங்க கூட உத்தரவாதம் இல்ல. மோடி தானே முகமா இருந்தார் அந்த எலெக்ஷன்ஸ்ல. இல்ல, மோடி முகமா ஆக்கப்பட்டார், அவர் டம்மி ஆக்கப்பட்டார். அதனாலதான் இன்றைக்கு வந்து சிம்மரிங் டிசன்ட் இன் மத்திய பிரதேஷ், சிம்மரிங் டிசன்ட் இன் ராஜஸ்தான், சிம்மரிங் டிசன்ட் இன் சத்தீஸ்கர், இது எல்லாமே வந்து இந்த போல்ல வெளிப்படும். ஏன் ஓட்டு சதவீதம் குறைஞ்சது? ஏன் வந்து என் மாசம் மோடிக்கு வாக்களித்த மக்கள் வந்து அதிகமாக வந்து வாக்களிக்கவில்லை? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்டி இன்கம்பன்சி அவர் தான் வரணும், மோடி தான் வரணும் என்று ஆர்டினரியான மக்கள் ஏன் வாக்களிக்க வரல? சரி, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வாக்கு சதவீதம் வந்து அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ இதையும் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறோம். கிடையாது, அதிகமாகிறதுக்கான இன்ஸ்பிரேஷனும் இந்தியா பிளாக்ல இல்ல. குறைஞ்சு இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அர்ஜுன் பிஜேபி எந்த முடிவுக்கும் வர முடியாது இல்ல. அதான் எந்த முடிவுக்கு நீங்க வர முடியாது. அந்த நேரத்தில் தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபேக்டர் யாருக்கு என்ன ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு? என்டி கூட்டணி, ஏற்கனவே இருந்த என்டி கூட்டணி, இன்றைக்கு என்டி கூட்டணி இல்ல. என்டிஏவை சொல்றீங்க? என்டி கூட்டணி என்டி கூட்டணி. ஸோ என்டி கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து அகாலிதள் கிடையாது, சிவசேனா கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, பெரிய பார்ட்டி எதுவுமே கிடையாது. இப்போ பிஜேபி மட்டும்தான் தனியாக நிற்கிது. சரிங்களா? இது ஒரு டிராபேக். ரெண்டாவது, ஏற்கனவே இருந்த 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இளைஞர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தியை இந்தியா பிளாக்கை நோக்கி அதிகமாக அலையலையாக சென்றார்கள். 60% சேர்ஸ் வந்து எம்டிஆர் இருந்தது. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுனதுல எத்தனையோ ஃபேக்டர் உருவானது. இந்த இப்படிப்பட்ட ஃபேக்டர்னால ஒரு 1.5% நீங்க வந்து இந்தியா பிளாக்குக்கு கூட வந்துச்சுன்னா 40%, ஒட்டுமொத்த 40% பெருசா, இந்த 37% இருந்து கீழே போகக்கூடிய பிஜேபி பெருசா? அப்ப யாரு வின் பண்ணுவா? சரி, உதாரணத்துக்கு சார் கடந்த முறையும் கூட பிஜேபியோட 60% வந்து அப்போசிஷன் பிளாக் தான் இருந்தது. 60% அப்போசிஷன் பிளாக் தனித்தனியா கிடந்தது. இப்ப ஒண்ணா சேர்ந்தாலும் யூனிஃபைடா 420 இடத்துல இன்னைக்கு சிங்கிள் கேண்டிடேட் இந்தியா பிளாக் கேண்டிடேட் நிக்கிறார். 420 இடங்கள். நம்ம அப்படி கூட்டிட முடியுமா? இப்ப தமிழ்நாட்டுடைய பலம், இப்ப இன்னைக்கு திமுகவுடைய பலம் வெஸ்ட் பெங்கால்ல பலன் கொடுக்குமா, இல்ல மம்தா பானர்ஜியோட பலம் தமிழ்நாட்டுல கொடுக்க முடியுமா? 1+1 2 சொல்லிட முடியாது. கிடையாது, நீங்க அப்படி நினைக்க முடியாது. மம்தா பானர்ஜியோட பலம் இந்தியா பிளாக்கு பலம் கொடுக்கும். தமிழ்நாட்டுல மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு கூடுமா குறையுமா? ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்கறாரு, அவரை பிடிக்கலன்னு ஓட்டு போட தேவையில்லை. அது தேவையில்லை. அது எப்படி ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்க முடியும்? தேவையில்லை. அதான் கூட்டணி. ஜனநாயகத்துல அதான் வந்து இன்க்ளூசிவ் growth, அதான் கூட்டணி. இங்க வந்து நான் தான் அப்படி என்று சொல்வதிலும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நம்பி நாங்கள் இல்லை என்று ஜேபி நட்டா சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க நம்பி நிக்கிறது வேற, நாங்க ஆர்எஸ்எஸ் நம்பி இல்ல, எங்களுக்குன்னு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, எங்களுக்கு பலம் வந்துருச்சு. அப்ப இந்த நம்பிக்கை எதனால் வந்தது? மக்களை நம்பி வந்ததா? நீங்கள் செய்த சாதனை நம்பி வந்ததா? அதை சாதனை சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நான் கடவுள் என்ற நிலைமைக்கு வந்து உங்களை உயர்த்தி நீங்க வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கடவுள் ஆயிட்டாரு. அப்புறம் எப்படி வரும்? மக்கள் எப்படி பாக்குறாங்க நாளைக்கு தெரிஞ்சிடும். ரைட், திரு ஷெல்வி இதோட இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம். திரு ஷெல்வி, ஸ்டார்டிங் வித் 2019 மாயாவதி பிளஸ் யாரு கூட்டணி? அகிலேஷ் யாதவ். மாயாவதியுடைய பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் யூபியில் தெரியும். அதே போல பீகார்ல வந்து ஜன்தன் கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணி, அந்த கூட்டணி நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா கூட்டணியும் இதோட பெட்டர் கூட்டணியாக 2019 இருந்தது தான். எல்லா கூட்டணியும் வந்து இதோட எல்லா கூட்டணியும் பார்த்தவர்கள் தான். இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எங்கள் தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இது சரியில்லை அது சரியில்லைன்னு இல்லை. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுகவுக்கு எப்படி திராவிட கழகம் முக்கியமோ அதே போல் எங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ன்றது எங்களுடைய பேக் போனு. அதை நாங்கள் பெருமையாக தான் சொல்லுவோம். அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆர்எஸ்எஸ் பற்றி நாங்கள் வந்து எங்களை நாங்கள் தாழ்த்திக்கணும். நட்டாவை கோட் பண்ணுறாரு. நட்டாவை அவர் என்ன நாங்கள் என்ன சொல்றோம், ஆர்எஸ்எஸ் சார் வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்ன்றது கிடையாதுன்றாரு. அதை சொல்கிறதுல என்ன தப்பு?
நடாஜி வேற என்ன சொன்னாரு? நான் பதில் கேட்கறேன். இப்ப ஆர்எஸ்எஸ் தலையிட்டா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா தலையிடுறாங்கங்கிறீங்க. இன்னைக்கு அதே நீங்க விமர்சனமா வைக்கிறீங்க. ஆட்சியில தலையிடுவது என்பது வேறு, கிரவுண்ட்ல ஒர்க் பண்றது என்பது வேறு. நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இன்ஃபைட் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒதுங்கி நிக்கிற லெவலுக்கு போயிருச்சு. அதனால தான் இன்றைக்கு இந்த வெல்கம் திங் சார். வி வோட் ஃபார் பிஜேபி. பிஜேபி தன்னை அதான் பார்க்க ஒருத்தர் பிஜேபி வோட் பண்றாங்க, வோட் பண்ணல, என்னன்றது உண்மையான ஜனநாயகத்துடைய ரிசல்ட் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம பார்க்க தான் போறோம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஏதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக எடுத்துக்கும் போதும் என்ன, அதாவது வந்து என்ன சொன்னார் தெரியல, என்ன சொன்னார் அவருக்கு எஸ்பி பிஎஸ்பி எல்லாம் அதைத்தான் சொல்ல வந்தேன். யூபியில பிஎஸ்பியை வந்து தனியா ஒதுக்கி வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. நீ தனியாவே நின்று 19% எடு, 19% எடுத்து அதனுடைய பலன் வந்து ஓட்டு பிரியும், நீ பிஜேபி ஜெயிக்கும். இது இந்த வட்டம் அங்க செல்லுபடி ஆகல. இந்த தலித் மக்கள் இன்றைக்கு சேர்ந்தே இருந்தாங்களே, அப்பயே அப்ப வந்து அந்த நம்பிக்கை வேற. ஏற்கனவே குமாரசாமி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. குமாரசாமியை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தூக்கி எறிஞ்ச பிறகுதான் எல்லா பேரும் காங்கிரஸ் கூட்டு போட்டாங்க. அந்த நிலைமை யூபியிலையும் பிஎஸ்பிக்கு கர்நாடகாவை எக்ஸாம்பிளா சொல்றேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சுருக்கமா, அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னா, எல்லா போல் அலைன்ஸு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸு உங்களுடைய பத்திரிகைக்காரர்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. எக்ஸிட் போலுடையது பிஜேபியோடையது இவ்வளோ ஓட்டு வாங்கலை, இவ்வளோ இது ஜெயிப்பாங்கன்னு. ஓகே, உடனே அந்த ஜெயிக்கிறத இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும், விவிபேட்டு அதே போல் வந்து இந்த மிஷின் ஓட்டிங் மிஷினு இவ்வளோ தான் பிரச்சனை. ஏன்னா இவங்க ஜெயிச்சா எல்லாமே அது வந்து தேவதூதர்னால ஜெயித்தாங்க. மோடிஜி ஜெயிச்சாவே, பிஜேபி ஜெயிச்சாவே அது வந்து இருங்க, பிஜேபி ஜெயிச்சா அது வந்து எல்லாமே வந்து கோல்மால். திருச்சி வயசு அதாவதுங்க துவக்கத்தில் நீங்க சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்த, தேர்தல் ஆணையத்தில் எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ரிப்போர்ட் பண்ணுச்சு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, அதனால அவங்களும் அதே சொல்றாங்க. அதை ஆளுங்கட்சிக்காரங்க சொல்றதை யோசிக்கணும். ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அவங்க விவிபேட்லாம் சொல்லல. இல்ல சார், நான் சொல்ல வர்ற விஷயம் வேற. அவங்க ஆளுங்கட்சியே தேர்தல் ஆணையத்துல தப்பு நடக்குன்னு சொல்லியிருக்குன்னு சொல்றேன். மனு கொடுத்தாங்க, நீங்க தான் சொன்னீங்க துவக்கத்துல. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் ஊபி, அங்க போன முறை பிஜேபி தான் 100% வெற்றி பெற்ற இடம் அது. காரணம், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அங்கிருந்த சீக்கியர்களும் மோதிக்கிட்டாங்க, பெரிய கலவரம் நடந்துச்சு, அதனால வந்துச்சு. ஆனால் இப்ப விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னால அவர்கள் இருவரும் ஒன்றாயிட்டாங்க. அந்த இடத்துல ஊபி முதலமைச்சரை இப்ப போக முடியல. இதான் இங்க இருக்கிற யதார்த்தம். அதனால தேர்தல் இந்த பெர்சன்டேஜ் நீங்க சொன்னீங்க பாருங்க, 1% கூட எவ்வளவு மாறுங்கிறதுக்கு 71 தேர்தலை தமிழ்நாட்டில் உதாரணம். வெறும் 1000 ஓட்டுக்குள்ள மட்டுமே அப்ப ஸ்தாபன காங்கிரஸ் 63 தொகுதிகளை தோத்து. ஓகே ஃபைன். ரவிச்சந்திரன் சுருக்குமா இறுதியான கருத்து என்னோட கருத்தையும் கேட் பண்ணி தரணும். சுருக்குமா. இல்லை 2-3 கரெக்ஷன் மட்டும் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹரியானாவில் வந்து தோர்த்து விடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து அவங்க சொன்ன எண்ணிக்கையிலேருந்து 3 சீட் அதிகம் வரும் தான் சொன்னேன், அவர் திரிச்சார். ஆனால் பொன்ராஜா ஐயா சொன்னதில் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. 2 வரியில் முடிச்சிடுறேன். 37% சொல்லி இங்கே கூட்டினா 1 வரும், அங்கே கூட்டினா 1 வரும்னு தவறாக கைட் பண்ணிடாதீங்க. 303ல் 246 தொகுதியில் 50% மேலே வாக்கு வாங்கிய கட்சி பிஜேபி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது 80% தொகுதியில் 50% மேலே வாக்கு வாங்கிய கட்சி பிஜேபிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா இந்த இளைஞர் கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியும். அதாவது இளைஞர்களை வச்சுட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம், மோடி பண்ணுறாரு, பட் இப்படி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அருணாச்சல பிரதேசனுடைய வாக்கு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பை கொச்சைப்படுத்தி நீங்க பாராளுமன்றத்தை வைத்துக்கொண்டு, ஆனால் சீனாவுக்கே பதில் சொன்ன விதமாக அருணாச்சல பிரதேஷ் வாக்களிச்சிருக்குங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. காவி ஒரு 2 வரி தான் சார். காவிங்கிறது வந்து வள்ளலார் விதத்துல வந்து காவி கிடையாது, அங்க வெள்ளதான். அங்க காவிக்கு வந்து நிறம், அதாவது மனுஷனுக்கு நிறம் கிடையாது. ஏன் ராமன் கருப்பு, என் ரங்கம் கருப்பு, நிறம்ங்கிறது அதை வைத்து பார்க்காதீங்க. ஆனால் நாளைக்கு 12 மணிக்கு மேல எது பேசப்பட போகுதுன்னா 11th ஃபெயிலுன்னு 8th பாஸ்ன்னு அப்படிங்கிற விவாதம் தான் நடக்க போகுது. நீங்க 400 வாங்கல அப்படின்னு பிஜேபி இவர்களும், அவங்க வந்து 50 வாங்கலன்னு இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேசல ஒரு சீட்டு கூட வெல்லாத பிஜேபி மொத்தத்தையும் விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சதும் எல்லாருக்கும்
இந்த முறை நம்ம பார்த்தோம்ல நேத்தி வந்த ரிசல்ட் அது நாளை மறுநாள் பாருங்க. ஓகே பரவாயில்ல. அதே அருணாச்சல பிரதேசல என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாப்போம், இறுதி கட்டம். காண்டே தெரியும். பாப்போம். சட்டசபை வந்திருக்கு வேற மாதிரி வருமா பாப்போம். மக்களது எண்ணங்கள் ஜனநாயக முறைப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு ஓட்டு கூட இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன் கமிஷன் பண்ண தவறுனால 1,09,00,000 வாக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த தவறை யார் திருத்துவா? ரைட். ரவிச்சந்திரன் யூ வில் ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். 10 செகண்ட்ஸ் சுருக்குமா இறுதி கருத்து, புது குற்றச்சாட்டுகள் இல்லாம அவங்க கருத்து மட்டும் சுருக்குமா. இல்லைங்க, நான் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு ரெசிப்ட கையில கொடுத்து அதை எண்ணுவதன் மூலமாக திரும்ப வாக்குச்சீட்டு முறைக்கே வர்றீங்க அப்படிங்கறத தான் கோர்ட் வந்து தெளிவா சொல்லிச்சு. நிரூபிங்கன்னு சொல்லுது. நிரூபிச்சிட்டு வேலையை பாருங்க. ஷல் வி சே யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். ரொம்ப சுருக்குமா புது அதாவதுங்க சுருக்குமா. அதாவது இந்தியா ஃபுல்லா ரைட் சுருக்குமா தேஞ்சி போன கட்டெரும்பு கதையாக காங்கிரஸ் ஆயிட்ட பிறகு புது மண்குதிரையை நம்பி இறங்குறது வந்து இந்த தேர்தலுடைய முடிவுகள் நாளைக்கு தெரிவிக்கும். இந்த ரேஸ்ல எந்த குதிரை ஜெயிக்க போகுதுன்னு ரொம்ப தான் நம்ம டிபேட் பண்ணுவோம். இல்ல இந்த மாதிரி வாதங்களே குற்றச்சாட்டுகள் வேண்டாம். ரைட் ரைட் நம்ம நாளைக்கு விவாதிக்கலாம். பெட் வேற வச்சிருக்கீங்க நமக்கு. நாளைக்கு வேற பேச வேண்டியது. ரூபாய் கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சி. எனக்கு அதுல கமிஷன் இருக்கு பாத்துக்கோங்க. நன்றி வணக்கம். பாப்போம், நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். திருச்சிக்கு போயிடாதீங்க நான் கொடுக்காம. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.